Dear students, in the video நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா torque experienced by dipole when placed in uniform electric field அதை பற்றி தான் அதில் பார்க்குறோம். நல்லா கவனிச்சிங்க, நோட்ஸ் எடுத்துக்கங்க. இப்போ ஒரு 11th ஸ்டாண்டர்ட் ஃபண்டமெண்டல் ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி இருக்குது, இதில் இப்படி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுதுன்னு வச்சுங்களேன். The forces are equal and opposite. The forces are equal and opposite. Same line of action. அதனால they will get cancelled. கரெக்டா? ஓகே. ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இதில் மேலே ஒரு ஃபோர்ஸு கீழே ஒரு ஃபோர்ஸ் அப்படி பிடிச்சி இழுத்தோம்னா அது என்ன ஆகிடும்? ஒன்றும் ஆகாது, கேன்சல் ஆகிடும். வேறஸ் ஒரு ஃபோர்ஸ் இங்கே ஒரு ஃபோர்ஸ் இங்கே, இதை மேலே தூக்க போகிறேன், இதை கீழே இறக்க போகிறேன் அப்படின்னா என்ன ஆகும்னா சுற்ற ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இந்த ஆப்ஜெக்ட் இப்படி இருக்கு, there is a force acting like this upwards, another force acting like this downwards. இப்போ வந்து equal and opposite forces but different lines of action, different lines of action. அதனால என்ன ஆயிரும்? It will give you torque, it will give you a couple. ஓகே, இது ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் d. அப்போ இது சுத்த ஆரம்பிச்சிடும். இப்படி மேலே தூக்கி இதை இறக்கணும்னா அப்படி சுத்தம். So the torque experienced by this is given by this result, one of the forces into the perpendicular distance between the forces. அப்போ force into d. இதுதான் torque. யூனிட் என்ன வரும்? நியூட்டன் மீட்டர். ஓகே, ஸோ இதை எல்லாரும் எழுதிக்கணும். ஸோ சேம் லைன் ஆஃப் ஆக்ஷன் கெட்ஸ் கேன்சல், டிஃப்ரெண்ட் லைன் ஆஃப் ஆக்ஷன் இட் கிவ்ஸ் யூ அ டார்க். டார்க்குக்கு ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். அந்த இதில் டிஸ்டன்ஸ் இல்லை, அதனால டார்க்கு 0 ஆயிடுது. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்? ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட், parallel lines, equal distance. நம்ம ரூல்டு நோட் புக், this represents uniform electric field. இப்போ I am placing a dipole. Dipoleனா two equal and opposite charges at some angle theta அப்படி கொண்டாந்து வச்சிருக்கேன். அப்போ we know the positive charge will experience force EQ along the direction of electric field. Negative charge will experience force EQ opposite to the direction of electric field. இது எப்படி இருக்குன்னா நம்மளுடைய ரெண்டாவது டைப் மாதிரி இருக்கு. Two forces, different lines of action. இது இங்கே இருக்கு, இது இங்கே இருக்கு. அப்போ இந்த ரெண்டு கோட்டுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் அது வந்து the perpendicular distance between the forces. அப்போ this is going to give you a torque in this direction. This is going to give you a torque in this direction. சரி, இது ஏன்னு வச்சுப்போம், இந்த பாயிண்ட்டை பின்னு வச்சுக்கலாம், இந்த பாயிண்ட்டை சின்னு வச்சுக்கலாம். அப்போ இதில் எவ்வளவு டார்க் இருக்குது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஃபோர்ஸ் இன்டு த டிஸ்டன்ஸ். இந்த லைன் ஆஃப் ஆக்ஷனுக்கும் இந்த லைன் ஆஃப் ஆக்ஷனுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து பிசி. ஓகே, டார்க் எவ்வளோ இருக்குது? ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குது? EQ. டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குது அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளில் this angle theta na இந்த angle theta, this angle is theta, இது A B C. sin theta அப்படினு சொன்னா opposite side BC divided by the hypotenuse. இது என்னன்னா 2D, the distance between the charges minus Q plus Q, அந்த distance 2D. அப்ப BC ங்கிறது எவ்வளவு அப்படின்னா 2D sin theta. இதுல we know இந்த 2dq அப்படிங்கிறது டைபோல் மொமெண்ட் P, அப்போ PE sin theta. இதுதான் டார்க். இது ஒரு வெக்டர் குவான்டிட்டி, இது ஒரு வெக்டர் குவான்டிட்டி, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஒரு வெக்டர் வருது, அதனால கிராஸ் ப்ராடக்ட். சரியா? இப்போ A cross B வெக்டர், இது வந்து A வெக்டர், இது B வெக்டர், இது தீட்டா. அப்போ A cross B வெக்டர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா A வெக்டருக்கும் பர்பெண்டிகுலராக இருக்கும், B வெக்டருக்கும் பர்பெண்டிகுலர் இப்படி இருக்கும், பர்பெண்டிகுலர் டு தி பிளாக் போர்டு அப்படி போய்கிட்டு இருக்கும். அப்போ டார்க்குங்கிறது P வெக்டருங்கிறது மைனஸ் Q டு ப்ளஸ் Q அப்படி போகுது. எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பக்கம் போயிட்டு இருக்கு, P வெக்டர் இப்படி போயிட்டு இருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி போய்கிட்டு இருக்கு. டார்க் எப்படி இருக்கும்? ரெண்டுக்குமே பர்பெண்டிகுலராக இருக்கும். அப்போ டார்க் வில் பி
torque will be perpendicular to P vector and torque will be perpendicular to E vector. Okay, எழுதிக்கலாம். So when an electric dipole placed in a uniform electric field, என்ன ஆகும்? Positive charge will experience force along the direction of electric field. Negative charge will experience equal force in the opposite direction of electric field. Therefore, the forces will give you a torque. The torque will act on the dipole and rotate the dipole and bring the dipole in alignment with the electric field direction. அந்த டார்க் எவ்வளவு இருக்கும்? PE sin theta. Vector notation, tau vector is P vector cross E vector. யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைபோல் மொமெண்ட்டுக்கு வந்து கூலும் மீட்டர், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நியூட்டன் பை கூலும். ஸோ இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு டார்க்குக்கு நியூட்டன் மீட்டர் அப்படிங்கிற யூனிட் வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ தீட்டா ஜீரோன்னு வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்போ சம் ஸ்பெஷல் கேசஸ் பார்ப்போம். இது எலக்ட்ரிக் ஃபீல்ட். தீட்டா ஜீரோ அப்படின்னா டைபோல் இப்படி இருக்கு, -q + q இப்படி இருக்கு. அப்போ இதில் ஃபோர்ஸஸ் எப்படி வருது? இதில் ஃபோர்ஸ் எப்படி வருது? நெகட்டிவ்ல ஃபோர்ஸ் எப்படி வருது? அப்போ என்ன நெட் ஃபோர்ஸ்? என்ன நெட் ஃபோர்ஸ் கேன்சல், இது எஃப் கேன்சல், ஜீரோ. டார்க் எவ்வளவு? PE sin 0, ஏன்னா தீட்டா வந்து ஜீரோ, அப்போ sin 0 ஜீரோ. டார்க் இல்லை, டார்க்கும் இல்லை, ஃபோர்ஸும் இல்லை. ரைட். அப்போ இது ஈக்லிபிரியம். இது என்ன மாதிரியான ஈக்லிபிரியம்னா லைட்டாக டிஸ்டர்ப் பண்ணுவோம். இப்போது இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இங்கே இருக்குது. இந்த டைப்போல ஸ்லைட்டாக நீங்கள் இப்படி டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, ப்ளஸ் இங்கே கொண்டு போகிறீங்க, மைனஸ் இங்கே கொண்டு போகிறீங்க. அப்படி டிஸ்டர்ப் பண்ணால் இது சுத்துமா இல்லை திரும்பி வருமா என்னன்னு நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ ப்ளஸ் வந்து வில் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோர்ஸ் இன் திஸ் டைரக்ஷன், மைனஸ் வில் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோர்ஸ் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ டார்க்கு இப்படி வரும். அது என்ன பண்ணோம்? பழையபடி ஒரிஜினல் பொசிஷனுக்கே கொண்டு வரும். டைப்போல் இங்கே இருந்துச்சு, நம்ம இப்படி டிஸ்டர்ப் பண்ணோம், பழையபடி ஒரிஜினல் பொசிஷனுக்கு வருது. டைப்போலை இப்படி டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா பழையபடி ஒரிஜினல் பொசிஷனுக்கே வரும். அதனால் இதுக்கு பேர் ஸ்டேபிள் ஈக்லிபிரியம். திஸ் இஸ் ஸ்டேபிள் ஈக்லிபிரியம். ஒரிஜினல் பொசிஷனுக்கே திரும்பி வருது. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இங்கே இருக்கு, டைப்போலை நீங்கள் திருப்பி வைக்கிறீங்க, இங்கே -q, இங்கே +q. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் will experience force along the direction of electric field, negative will experience force opposite to the direction of electric field. இந்த மாதிரி இந்த ஃபோர்ஸஸ் வருது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இங்கே இருக்கு. சரி, அதனால நெட் ஃபோர்ஸ் என்ன? கேன்சல் ஆயிடுச்சு, ஜீரோ. டார்க் எவ்வளவு? PE sin 180, sin 180 ஜீரோ, ஜீரோ. அதே மாதிரி தான் இது இருக்கு. ஆனால் லைட்டாக டிஸ்டர்ப் பண்ணுங்க. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இங்கே இருக்கு. இப்போ டைப்போல லிட்டில் பிட் யூ ஆர் டிஸ்டர்பிங். இந்த டைப்போல இப்படி கொண்டு வரீங்க. என்ன பண்ணீங்க? லைட்டாக இப்படி இருந்ததை அப்படி கொண்டு போகிறீங்க. இங்கே +q, இங்கே -q. இப்போ இந்த ஃபோர்ஸ் என்ன செய்யும் அப்படின்னு பாருங்கள். பாசிட்டிவ்ல ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் பண்ணும் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட், நெகட்டிவ்ல இப்படி ஆப்போசிட்டில் ஆக்ட் பண்ணும். அப்போ என்ன ஆயிரும்? இது இப்படி சுற்றி தீட்டா ஜீரோங்கிற பொசிஷனுக்கு வந்துடும். இப்படி இருந்தது, டிஸ்டர்ப் பண்ணோன்னா ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடித்து இந்த பக்கம் வந்துடும். அப்படி வர்றதுனால தீட்டா 180 அப்படிங்கிறது வந்து அன்ஸ்டேபிள் ஈக்லிபிரியம். ரைட்டா? நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஒரு பாத்திரம் இருக்குது, இங்கே ஒரு ஸ்பியர் இருக்குது. இதை இப்படி கொண்டு போனீங்கன்னா திரும்பவும் அங்கேயே வருது, இப்படி கொண்டு போனீங்கன்னா திரும்பவும் அங்கேயே வருது. இது ஸ்டேபிள் ஈக்லிபிரியம். அந்த மாதிரி தான் இது இருக்குது. இது பாத்திரம் பவுல் அப்படி திருப்பி வச்சுருக்கோம். இங்கே தான் அந்த ஸ்பியர் குலோப் ஜாமுன் இருக்குது. நீங்கள் இப்படி தள்ளி விட்டீங்கன்னா பொத்துன்னு கீழே வந்து விழுந்துடும், இப்படி தள்ளி விட்டால் இங்கே வந்து விழுந்துடும். இது என்னது? அன்ஸ்டேபிள் ஈக்லிபிரியம். ஓகே, எழுதிக்கலாம்.
ஓகே, எழுதியாச்சா? இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் தீட்டா 90 டிகிரி அப்படி பார்ப்போமே. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டைபோல் இப்படி பிளேஸ் பண்ணுறோம், -q + q. இப்போ என்ன ஆகும், there'll be a force in this direction, force in this direction. அப்படி ரொட்டேட் ஆகும். சரி, நெட் ஃபோர்ஸ் எவ்வளோ வருது அப்படின்னா, நெட் ஃபோர்ஸ் இந்த எஃப் கேன்சல் ஆயிரும், 0. டார்க் எவ்வளோ வருது, PE sin 90. That is the maximum possible torque. அப்போ 90 டிகிரியில் மேக்ஸிமம் டார்க் கிடைக்கும். சார் என்ன சார் எப்போ பார்த்தாலும் ஃபோர்ஸே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா, ஆமாம் கிடைக்காது. ஃபோர்ஸ் வேணும்னா நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நம்ம போகணும். திஸ் அ நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த மாதிரி ஒரே மாதிரியாக சேம் டைரக்ஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு, சேம் டென்சிட்டி ஆஃப் லைன்ஸ், அந்த மாதிரிலாம் அது இல்லை. ரூல்டு நோட் புக் மாதிரி இல்லை. நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. நீங்கள் டைபோல் இப்படி வைக்கிறீங்க, சப்போஸ் இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ராங்காக இருக்குது, அப்போ இது கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும், F', E', Q. இங்கே வீக்காக இருக்குது, அப்போ இது கொடுக்குற ஃபோர்ஸ் EQ. அப்போ இது அதிகமாக இருக்கிறதுனால நெட் ஃபோர்ஸ் வந்து கண்டிப்பாக நாட் ஈக்குவல் டு 0. நெட் ஃபோர்ஸ் கிடைக்கிது, அதாவது F' - F இஸ் நாட் 0. இந்த ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. Why? This electric field is strong at that point. டார்க்கும் இருக்கு, இது ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் இருக்கிறதுனால டார்க்கும் இருக்கு. அப்போ நான் ஜீரோ டார்க் அண்ட் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ், அதனால இது டிரான்ஸ்லேஷனல் மோஷன் அண்ட் ரொட்டேஷனல், நகரும் சுத்தம். டிரான்ஸ்லேஷனல் மோஷன் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன் ரெண்டுமே இதுக்கு வரும். இங்கே வந்து ஒன்லி ரொட்டேஷன் தான். ஓகே, எழுதிக்கலாம். தேவைப்பட்டால் வீடியோ கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டு கூட எழுதிக்கலாம். ஓகே, சரி. இப்போ நம்ம பார்த்ததை வச்சு ஒரு ப்ராப்ளம் ஒன்று ட்ரை பண்ணுறீங்களா? -3 மைக்ரோகூலும் +3 மைக்ரோகூலும் செப்பரேட்டட் பை ஏதாவது ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்குவோம், ஒரு 5 சென்டிமீட்டர், ஃபார்ம்ஸ் அ டைபோல். சரி, -3 மைக்ரோகூலும் +3 மைக்ரோகூலும் செப்பரேட்டட் பை 5 சென்டிமீட்டர் ஃபார்ம்ஸ் அ டைபோல். Dipole is placed at, this dipole is placed at 30 degree in uniform electric field 4 into 10⁴ Newton by Coulomb. Find the torque. ஓகே, எல்லாரும் போடுங்க. -3 மைக்ரோகூலும் +3 மைக்ரோகூலும் separated by 5 centimeter. அப்படின்னா Q வந்து 3 positive charge. The charge in the dipole அப்படின்னா that represents the positive charge. The distance 2D ன்னு சொல்லணும், 5 centimeter. Right. ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் இந்த டைபோலை நம்ம வந்து 30 டிகிரியில் வச்சுருக்கோம். This angle is 30 degree. So what is the torque அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், that is PE sin theta, அதாவது 2dq E sin theta. So how much is this? போட்டாச்சா? So 2D ங்கிறது distance 5 centimeter, charge is 3 microcoulomb, electric field 4 into 10⁴ sin 30 1/2.
Okay. So what is the answer? In the 2, 4 cancel 2. அப்புறம் இது 10, 3, 30. 10 into 330. இங்கே பார்த்தீங்கன்னா 10 பவர் -6 இருக்குது, -2 இருக்குது, -8 இருக்குது, அப்போ -4. So you can say 3 into 10 power -3 Newton meter is the torque. ஓகே, சரி. இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் இந்த கிளாஸில் அப்படின்னா, தி டைபோல் பிளேஸ்ட் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா என்ன டார்க் வரும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதுக்கு என்ன ஃபார்முலா, அப்புறம் ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் ஈக்லிபிரியம், அப்புறம் ஒரு சின்ன நியூமரிக்கல் ஒன்று போட்டிருக்கோம். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் அடுத்த கிளாஸ் நம்ம பார்க்கலாம்.